வணக்கம் நான் மச்சான். இன்றைக்கி நம்ம ஜீப்ரா டேனியோ ஃபிஷ் ப்ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். எப்படி கரெக்டாக ஜீப்ரா மேல் அண்ட் ஃபீமேல் போடுறது, அதுக்கப்புறம் எப்படி அந்த ஜீப்ரா முட்டை போட வைக்கிறது, அதுக்கப்புறம் அது முட்டையிலேருந்து எப்படி குஞ்சு பொறிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஷார்ட்ஸை பார்த்தேன் யூடியூப்பில். ஒருத்தன் வந்து என்னோடய ஜீப்ரா வந்து எக்லோடடாக இருக்குது, பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நான் ப்ரீடிங் விட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆக்சுவலி அது ஒரு ட்ராப்ஸீனா அது ஒரு டிசீஸு. அது வயிறு உப்பி மீன் இன்னும் கொஞ்ச நாள் செத்துரும்டா. அது தெரியாமல் பையன் ப்ரீடிங் விடுறேன்னு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கான் யூடியூப்பில். 24 hours later. அவன் செத்துட்டான்டா. ஸோ இதுதான் கைஸ் என்னோடய ஃபீமேல் டேனியோ ஜீப்ரா. கொஞ்சம் எக்லோடடாக இருக்குது, என்னால் சைட் வியூ கொண்டு வர முடியல. அப்புறம் இதுதான் என்னோடய மேல், எவ்வளோ ஒல்லியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃப்ரென்ஸு. செம தின்னாக டாலாக இருக்கும். ஸோ ஜீப்ரா ப்ரீடிங்க்கு விடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ டேஸ் நீங்கள் லைவ் ஃபுட்டு தான் கொடுக்கணும். லைக் பிளட் வார்ம்ஸ், மஸ்கிட்டோ லார்வா, இன்ஃபுசோரியா, ஆர்டீமியா இந்த மாதிரி கொடுத்தா அது ரொம்ப ஹெல்த்தியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரீடிங் விட்டால் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரீடிங் விடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபீட் பண்ணிவிடுங்க கரெக்டாக. ஸோ இதுதான் கைஸ் நம்ம ப்ரீடிங் செட்டப். மஸ்கிட்டோ நெட், ஒரு டப்பு, கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல். ஸோ அது மஸ்கிட்டோ நெட் எதுக்குன்னா, ஜீப்ரா யூஸ்வலாக எக்ஸ் தான் லே பண்ணும், குட்டி போடாது. ஸோ ஜீப்ரா எக்ஸை வந்து அதுவே சாப்பிடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மஸ்கிட்டோ நெட்டு. ஸோ எக்ஸ் எல்லாம் இது உள்ளே போயிடும், டப்புக்கு அடியில் போயிடும், ஜீப்ராவால் அதை சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் கைஸ் இந்த மஸ்கிட்டோ நெட், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டைல் எதுக்குன்னா ஹைடிங் ஸ்பேஸுக்கு. மேல் ரொம்ப ஃபீமேல் ஜீப்ரா தொல்லை பண்ணிட்டே இருந்துச்சுன்னா போய் ஹைட் பண்ணிக்கும், டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா மணி பிளான்ட் அண்டு ஆல்மண்ட் லீஃப் ஆட் பண்ணுவேன், அது ஏன்னு கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதுதான் கைஸ் ஏஜ்டு வாட்டர். இது 20 days முன்னாடி ஸ்டோர் பண்ணேன். இதில் கொஞ்சம் க்ரீன் வாட்டர் மாதிரி இருக்கும், இதில் நிறையா குட் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இந்த வாட்டரில் போட்டால் சப்போஸ் ஃப்ரைஸ் வரப்போ அதுக்கு மைக்ரோப்ஸ் அதெல்லாம் அதுவே ப்ரொவைட் பண்ணிவிடும். போன வீடியோவில் என் ஃப்ரெண்டு ஃப்ரைஸ்னால் என்னென்னு கேட்டான். ஃப்ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, பிறந்த மீன் குட்டியை ஃப்ரைஸுன்னுவாங்க. சரி, இப்போ ஏன் மணி பிளான்ட் அண்ட் பாதாம் லீஃப் ஆட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். மணி பிளான்ட் வந்து ஒரு ஆக்சிஜன் சப்ளை மாதிரி ஃபிஷ்ஷோட வாட்டர் அக்வாரியமுக்கு செட் ஆகும். அதே மாதிரி ஃப்ரைஸ்க்கு ஒரு வீடு மாதிரி அது. பாதாம் லீஃப் வந்து pH லெவல் ஆஃப் த வாட்டரை மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபூசேரியாவும் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃப்ரைஸ் இன்ஃபூசேரியா சாப்பிட்டு டெவலப் ஆகும். ஸோ பிறந்த ஃப்ரைஸுக்கு வேறு ஃபுட் எதுவுமே இல்லை இன்ஃபூசேரியாவை தவிர, ஏன்னா அதுதான் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இன் ஜீப்ரா ப்ரீடிங். யூஸ்வலாகவே ஜீப்ரா ப்ரீடிங் பண்ணுறப்பயே எக்ஸ் ஹேட்ச் ஆகாமல் ஃபங்கஸ் ஆகி நிறைய எக்ஸ் ஆகிறது எப்பயுமே நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து மிஸ்டர் ப்ளூ ஒன் ட்ராப் கூட பார்த்தா அது ஒரு 2-3 ட்ராப்ஸு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்ட்ரெஸ் மெடிசன் ஒரு 2 ட்ராப்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரீடிங் விடுறது ரொம்ப நல்லது. அதுவும் புதுசாக வாங்கினதாக பார்த்துக்கோங்க. பழசு எக்ஸ்பயர் ஆச்சுன்னா அது ஒழுங்காக ஒர்க் ஆகாது, ஃபங்கஸ் ஈஸியாக வந்துடும். ஸோ கைஸ் இப்போ என்கிட்ட 3 ஜீப்ரா இருக்குது. இந்த க்ரீன் கலர் ஃபீமேல், பாக்கி 2 மேல். நம்ம ஆக்சுவலி ஜீப்ரா ப்ரீடிங் எந்த ரேஷியோவில் வேணால் விடலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக மேல் வச்சா ஃபீமேல் டயர்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. 2:1 ஓகே, 1:2 ஓகே. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸாக தான் ஆகும். ஸோ இப்போ நம்ம புதுசாக விட்ட ஜீப்ராஸ் வந்து இந்த புது இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணும். முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கப்புறமா வந்து எந்த இடத்துல முட்டை போடும்னு பிளான் பண்ணும். இல்லை அதெல்லாம் பண்ணாது. சாப்பாடு போட்டால் சாப்பிடும். கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா மூட்டை போட ஆரம்பிச்சிடும். மேல் துரத்தி ஃபீமேல்ஸ் எக்ஸை ஸ்கேட்டர் பண்ணி அது உள்ள அந்த மஸ்கிட்டோ நெட்டு உள்ளே கரெக்டாக போட்டுருச்சுன்னா நல்லது. அப்புறம் ஒரு முக்கியமான மேட்ரு கைஸ், மேலே மஸ்கிட்டோ நெட் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. இல்லைனா கொசு போய் முட்டை போட்டு ஜீப்ரா முட்டைலாம் அழிஞ்சு போயிடும். கொசு முட்டை போட்டுச்சுன்னா அந்த கொசு குட்டியை வந்து இந்த ஜீப்ரா குட்டியை சாப்பிட்ரும், ஏன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும் ஜீப்ரா. ஸோ அதை மெயினாக மறந்துடாதீங்க. 24 hours later. கைஸ் நம்ம ஜீப்ரா ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகிடுச்சு. எக்ஸ் எல்லாம் லே ஆகிடுச்சு கரெக்டாக. ஜீப்ரா வந்து எந்த இடத்துல போகணும்னு நினச்சாலும் கரெக்டாக அந்த இடத்துல போய்ட்டுருக்கு. இது பாருங்கள், கரெக்டாக ஒரே ஒரு ஃபீமேல் ஜீப்ரா எவ்வளோ எக்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 100க்கு மேலே எக்ஸ் போட்டிருக்கு. இந்த எக்ஸ் கரெக்டாக 24 ஹவர்ஸ்லேயே போட்டுருச்சு. நான் ஜீப்ரா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எக்ஸ் இருக்கா இல்லையான்னு. இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ் கைஸ். 2 days later. கைஸ் கரெக்டாக 2 டேஸ்க்கு அப்புறம் ஜீப்ரா குட்டியும் ஹேட்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஃபுல்லாக எல்லாமே ஹேட்ச் ஆகலை, சில ஹெக்ஸ் ஹேட்ச் ஆகிருக்கு. அங்கே சின்னதாக நவருங்க பாருங்கள் ஜீப்ரா பக்கத்தில், அதுதான் வந்து லைக் அதோடய ஃபுட்டாக இருக்கும். இன்ஃபுசேரியா மற்ற மைக்ரோப்ஸ்லாம் சாப்பிட்டு ஒரு 3 டேஸ்க்கு அதை வச்சு தான் உயிர் வாழும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் 2 days 3 டேஸ்க்கு எதுவும் ஃபுட் கொடுக்க தேவையில்ல.
அதுக்கப்புறமா நீங்கள் எக் யோக்கை கரைச்சி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 3 times ஒன்ஸ் கொஞ்சோண்டு கொடுக்குறதா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹேட்ச் ஆகிருக்கு. நான் சொன்னேன்ல, நிறையா மணி பிளான்ட்டில் தான் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு தான் நம்ம மணி பிளான்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபாக்ஸ் டெயிலில் கொஞ்சம் இருந்துச்சு, பாதாம் லீஃபில் கொஞ்சம் இருந்துச்சு, சிலது பார்த்த ஃபங்கஸில் அதுவே இறந்துருந்துச்சு. ஸோ அது எதுவும் நம்ம பண்ண முடியாது. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஜீப்ரா ப்ரீடிங்கில் எக்ஸே 10% தான் ஹேட்ச் ஆகும். அதில் ஹேட்ச் ஆகிற ஜீப்ராலே ஒரு 20-30% தான் உயிரோடு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 ஜீப்ராவாவது காப்பாற்றிட்டோன்னா, எனக்கு இது பிகினர்னால எனக்கு அது சக்ஸஸ்ன்னு அர்த்தம். நீங்கள் முன்னாடி ஜீப்ரா ப்ரீடிங் பண்ணியிருந்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக குட்டி நமக்கு வேறு கலரில் நான் பார்த்தேன். ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் ஜீப்ரா போட்டனால வேறு கலர் கிடச்சிது. அப்புறம் அங்கே பாருங்கள், மஸ்கிட்டோ லார்வாலாம் இருக்குது. இது மஸ்கிட்டோட குட்டி. இதெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா மீன்களுக்கு ஆபத்து. இதெல்லாம் உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஜீப்ராஸை காப்பாற்ற முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Fisherman 69. Fisherman 69 is back, the Fisherman 69, Fisherman 69. He don't eat fishes, but Fisherman 69. Everyone say thanks for watching Fisherman 69, Fisherman 69.